விசை நாம் கண்களை மூடி இந்த ஆராதனை துவங்குவதற்கு முன்பதாக, கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் நாங்கள் திருப்புகிறோம். இந்த தேசத்தில் இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த தேசம் மறுரூபம் அடைய கர்த்தரை கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபைகளை அருளும்படியாய் இன்று நடக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தாவே சுவிசேஷ பாரம், சுவிசேஷ பணியை பலப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாம் ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் ஒருவனை இழுக்காவிட்டால் அவனுடைய சமூகத்தில் வர முடியாது. நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன்பதாக நம் முழங்கால் முடங்கும்படியாய் தேவனிடத்தில் கர்த்தாவே இந்த ஜனங்களை ரட்சியும் என்று சொல்ற ஒரு மனபாரத்தோடு கூட, ஒரு ஏக்கத்தோடு கூட கர்த்தாவே இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் இந்த தேசத்துல எங்களை கூடி ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே ஒரு சிறிய ஜனமாய், சிறிய கூட்டமாய் மாத்திரமல்ல, இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு எங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாங்கள் அனுதினமும் ஆலோசனை செய்து செயல்பட கிருபையிலே தாரும். ஒரு விசை உங்களுடைய இருதயங்களில நீங்கள் அறிந்த நபர்களிடத்துல கர்த்தரை நான் அறிவிப்பதற்கு எனக்கு போதிய கிருபையிலே அருளுன்னு சொல்லி கர்த்தாவே இந்த கால வேளையில எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி தேவன் நீர் எழுந்தருளும்படியாய் அப்பா சுவிசேஷ பாரம் எங்கள் இருதயங்களில பற்றி பிடிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய சமூகத்துல அப்பா கர்த்தரே வாஞ்சையாய் கர்த்தரே ஆத்தும பாரத்தோடு கூட ஜெபிப்பதற்கு ஜெப பாரத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தும்படியாய் கர்த்தரே நாங்கள் மாத்திரம் உம்மை அறிந்திருக்கிறோம். இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள் கர்த்தாவே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் உண்டு கர்த்தாவே. இந்த நாங்கள் வசிக்கின்ற இந்த தேசத்துல சுகபோகமான வாழ்க்கையில் கர்த்தாவே பாவ வாழ்க்கைக்கு நேராய் தன்னை திருப்பி கொண்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விடுமுறை நாளில கர்த்தரை தேடணும்னு சொல்ற வாஞ்சை அப்பா உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களை சென்றடைய அப்பா எங்களுக்கு போதிய கிருபையிலே அருளும் தாப்பனே. ஒவ்வொரு நாளும் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு போதிய கிருபையிலே அருளும்படியா ஜெபிக்கிறோம். புதிய கிருபைகளை இந்த காலை வேளையில எங்களுக்கு தாருங்க. சுவிசேஷ பணியில இன்னும் அதிகமாய் அப்பா ஊக்கமாய் நாங்கள் செயல்பட தடை கற்களை எடுத்து போடக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு அருளும். தாழ்த்தி உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 138 சங்கீதத்தை 8 வசனங்கள் உண்டு. அந்த 8 வசனங்களை வாசித்து இந்த நாள் ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 138 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். ஒன்றாய் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் நான் பணிந்து உம்முடைய கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வள்ளிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களுக்கு நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவர்களுக்கோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தாவே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. இந்த காலை வேளையில இந்த சங்கீதக்காரன் இந்த பாடலை பாடும்போது முதல் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தாவே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன சொல்றாரு? புறஜாதி ஜனங்களுடைய தேவர்களுக்கு முன்பதாக எங்களுடைய தேவன் யார் என்பதை நான் உயர்த்துவேன், உம்மை குறித்து கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில நம் முன் நிற்கின்ற அநேக தேவர்கள்ல நம் வேதத்தில் படிக்கிறோம், அவர்கள் தேவர்களுக்கு எல்லாம் நம் தேவனா இருக்கிறார், ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கின்ற, கீர்த்தனம் பண்ணுகிற, தொழுகின்ற நாம் அவர்கள் மத்தியில் நாம் நம்முடைய தேவன் யார் என்பதை உங்கள் வாயிலாய் என் வாயிலாய் கர்த்தர் என்ன செய்றார்? வெளிப்பட வாஞ்சிக்கிறார். அதற்கு தான் அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். தாவீது போன காரியம் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் ஒரு நாளும் அவன் தேவனை துதிப்பதை அவன் நிறுத்தவே இல்லை.
ஒரு பிரச்சனையின் மத்தியில் நான் தேவன் என்னை கைவிட்டார்னு அவன் நினைக்கவே இல்லை. காரணம், அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்குள்ள இருந்ததுனால தான் கடுமையான பாதையிலும் கூட இந்த முதல் பகுதியில் தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ண, என்ன புறஜாதி ஜனங்கள், அசீரிய ஜனங்களுடைய தேவர்களுக்கு முன்பதாக நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம்ல. அதே போல சொல்றான், ராஜாக்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்வாங்க? 3வது வசனத்துல 4வது வசனத்துல, கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். எப்படி அவர்கள் மத்தியில பூமியின் ராஜாக்கள் உமது வாயின் வார்த்தைகளை கேட்டு உம்மை துதிப்பார்கள்? என்ன அர்த்தம்? தேவன் வந்து பேச போறார். தேவனுடைய வாயாய் நீங்களும் நானும் இருக்கணும். We are the mouthpiece of God அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம் அவருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிறோம். நாம் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். அவர்கள் உம்மை துதிப்பார். நான் பேசுறது நிமித்தமாய், என்னுடைய வாழ்க்கையின் நிமித்தமாய், நான் நடந்து என்னுடைய நடக்கையின் நிமித்தமாய் அவர் உம்மை துதிக்கணும், உம்மை துதிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, தாவீதுக்கு தேவன் மேல் இருந்த ஒரு வைராக்கியம். கர்த்தர் எனக்காக யாவையும், கடைசி வசனத்துல ஹல்லேலூயா. யாவையும் என்ற வார்த்தையை நீங்க fill in the blanks தான், கோடிட்டு நிரப்ப. யாவையும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில யாவைன்றதை நீங்க தீர்மானிச்சுக்கொள்ளுங்க. அவர் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமே என்றால் எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை விட்டு பின்மாறாதபடி, தேவனை துதிப்பதை மறக்காதபடி, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் நாம் தேவனை விட்டு பின்மாறவும் அவரை துதிப்பதை நிறுத்தவும் தான் சத்துருனுடைய வேலை. நான் வேதம் சொல்லுகிறது, ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, துதி எடுத்தால் சாத்தான். ஆமா, நம்ம துதி எடுப்பதை அவன் தடுக்கணும். அதுதான் காரணம். அவன் என்ன செய்வான்? இதை எடுத்துட்டான்னா இதுதான் ஆயுதம், இதை எடுத்துட்டானா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற பகுதியில் தாவீது அவன் தேவர்கள் மத்தியில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு சபையில கூடி ஆராதிப்பது ஒன்று, அது நல்லது, செய்யணும். ஆனால் இதை காட்டிலாம் வெளியில நாம் தேவனை ஆராதிப்பது தான் முக்கியம். இப்படி செய்வது நிமித்தமாக தான் நமக்கு நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்று அந்த புறஜாதி ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள், பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களா இந்த காலை வேளையில, கர்த்தாவே, தாவீது எழுதின இந்த 138ஆம் சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த ஆவி எனக்குள்ள இருக்கட்டும். புறஜாதி மக்கள் மத்தியில என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவதற்கு எனக்கு கிருபையை தாரும். வாய்களை திறந்து ஜெபிப்போமா? கர்த்தாவே, என்னை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில எல்லாரையும் உம்முடைய சமூகத்துல கொண்டு வருவதற்கு அப்பா கர்த்தரே எங்களுக்கு கிருபையில அருளும் ராஜா. கர்த்தரே, இந்த 2 மணி நேரம் மாத்திரம் அல்ல, தொடர்ந்து ராஜா உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு போதிய கிருபைகளையும் பலனையும் தாரு ராஜா. நாங்கள் வாழ்வது அப்பா கர்த்தரே உம்முடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆவியை நாங்கள் தரித்திருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய், பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களுடைய சுய காரியங்களை மாத்திரம் நாங்கள் சிந்தித்து செயல்படுகிறவர்களாய் அப்பா, ஒரு உலக பிரகாரமான மனிதர்களைப் போல அல்லாதபடி பாரத்தோடு நாங்கள் ஜனங்களை பார்க்கும்போது பாரத்தோடு கூட உம்முடைய வார்த்தையை பேச எங்களுக்கு கிருபையை தாரு ராஜா. பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்குமே என்றால் இந்த பரிசுத்த ஆவி பரிசுத்தவானவரை குறித்த வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். அதற்காக தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த ரட்சிப்பு எங்களோடு நின்று போகாதபடி அநேகரை கிறிஸ்துவின் அண்டை சேர்க்க, அநேகரை உம்மண்டை சேர்த்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா இந்த காலை வேளையில ராஜா, ஆராதனை வேளையில அப்பா எங்களை பயன்படுத்துங்க கர்த்தாவே. நாங்கள் பாடி துதிக்கின்ற இந்த வேளையில ராஜா நீர் எழுந்தருளும்படியாய், எங்களை உடைக்கும்படியாய், எங்களை உருவாக்கும்படியாய் அப்பா அந்த காலை வேளையில அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசிக்க செய்கிற தேவன் அப்பா, நீரே எங்களை பலப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே. உணர்வுள்ள ஆவியை கொடுங்க ராஜா. அப்பா, ஏதோ எங்களுடைய வாழ்க்கை அப்பா ஒரு பாட்டு பாடுறோம், ஜெபிக்கிறோம், கடந்து போறோம் இல்லாதபடி இந்த நாளுக்கு உரித்த மன்னாவை எங்களுக்கு தந்து உயிர்ப்பிக்கும்படியாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களை நிரப்பும் சுவாமி. வெறுமையாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நிரப்பும் சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பல
மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். Hallelujah. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் இன்னொரு முறை ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கருணையாய் இவரை கைவிடாமலே, கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே, அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர்
பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உங்கள் வாயில திறந்து சத்தமா பேசுங்க. ஸ்தோத்தரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் ஆடுவே ஆடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. 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 யாவே ஹல்லே. அல்லேலூயா. யாவே ஹல்லே. அல்லேலூயா. பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெரிதனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் ஆடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் ஆடுவே பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெரிதனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம்
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கும் போது ரிஹர்சலில் பாடின ஒரு பாட்டில் உள்ள வார்த்தை முதல்ல ஆண்டவர் பேசுனதை பார்த்தேன். நாம் குறுகிட மாட்டோம், குன்றி போக மாட்டோம். ஆமேன். we will not diminish. ஆமேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான். ஏசாயா 54:2 யார் ஞாபகம் இருக்காது என்னன்ட்டு? உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் முளை கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து. நீளமாக இருக்க வேண்டிய சமயத்தில் எப்படி போகணுன்ற எண்ணம் இல்லை. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் குறுகி போக செய்கிற தேவன் அல்ல. we will not diminish. ஆமேன். மறுபடியும் அந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதியாக பேசினார். அதனால பல காரியங்கள் ஆராதனை பாடல் வேலையாக தேவன் பேசினார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். எப்பயுமே தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அதை கேட்கறதுக்கு நம்முடைய காது ஆயத்தமாக இருந்தால் சரிதான், கேட்கலன்னாலும் சரிதான். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார். கேட்கிறவருடைய பலனை கொடுக்கிறார். காது இருக்கிறவன் கேட்கடவன் அப்படின்றார் ஆண்டவர். அதனால் இந்த காலை வேளையில் திறந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கட்டி அமைக்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். முதல்ல பேசுகிற எனக்கு தான் அது பிரயோஜனமாக இருக்கும், அடுத்தது தான் மற்றவங்களுக்கு. அதனால் இந்த வார்த்தைகளை சொல்வோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபித்து நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு நல்லா கடந்து செல்வோம். ஆண்டவரே, ஆபகுக் 3:2 வாசிக்கிற ஆண்டவரே, வருஷங்கள் நடுவில் உம்முடைய கிருபையை உம்முடைய கிரியையில உயிர்ப்பியும் என்று வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வருஷங்கள் நடுவில் நாங்கள் இருக்கிறோம். வாக்குத்தத்தங்களை மாறாத தேவன் நீர். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை பெருகி செய்கிறவர், எங்களை பலரு செய்கிறவர். நாங்கள் ஒரு நாளும் குன்றி போவதில்லை ஆண்டவரே. வளப்பெறும் இடப்பெறும் பெருக செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருஷங்கள் நடுவில் எங்களுடைய உம்முடைய கிரியைகளாக இருக்கிற எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை காண்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களை புடமிட்டது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை உருவாக்குறது ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாக்கிறது, எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை உருவாக்குறது தேவனுடைய வார்த்தை. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் வார்த்தையில் ஜீவன் இருப்பதுக்காக நன்றி செய்கிறோம். இந்த காலை வேளையில் கூட நீர் அடியனை மறைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களோட பேசும் ராஜா. ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய அந்த வார்த்தையை நான் தியானித்த பொழுது முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். வாசிப்போம். யாக்கோபுடைய நிருபம் 4:6 1 பேதுரு 5:6. யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது அந்தப்படி இளைஞரே 5 ஆமாம் 1 பேதுரு 5:5 அந்தப்படி இளைஞரே மூப்பரு ஆகையால் இல்லை அதான் 5:6 தான். தாழ்மையுடன் இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 5 வசனமும் அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் தாழ்மை உள்ளவருக்கு என்ன கொடுக்குறாரு? கிருபை கொடுக்குறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். உலகத்தில் யார் எதிர்த்துனா கூட சமாளிச்சுக்கலாம், தேவன் எதிர்த்து நின்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. தாழ்மை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஹம்பிள்னஸ்னா என்ன? நான் ரொம்ப எல்லாத்தையும் ஓரமாக உட்காந்துருக்கேன், சாதாரணமாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறேன், பார்க்குறவங்களாம் ஸ்தோத்திரம் சொல்கிறேன், இதானா தாழ்மைன்றது? என்ன அது தாழ்மைன்றது? என்ன எல்லாத்துக்கும் ரொம்ப தாழ்மையாக இருக்குங்க, எளிமையாக இருக்கிறாங்க அப்படின்றத தாழ்மையா? தாழ்மை என்பது என்ன? நான் யோசித்தேன், தாழ்மைன்றது என்ன அப்படின்றது ஒரே இல்லை சொன்னோன்னா, நாட் ஐ பட் கிரைஸ்ட். கலாத்தியர் 2:20 சொல்லிக்கிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே. சொல்றது ரொம்ப ஈஸியான காரியம், ஆனால் அதை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இல்லைன்னா 1000 பிரசங்கத்தை கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம், அப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குது. நம்ம மாறலை என்றால் நமக்கு உயர்வு இருக்குது. இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆராதனை வேளையில நம்ம கேட்டோம், தேவன் தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நேரங்களில் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் பல நேரங்களில் நாம் வெற்றியை பெற முடியாமல் போகிறது என்று நினைப்போம். உண்மையாக இருக்கிறோம், உத்தமமாக இருக்கிறோம், we are correct, எல்லா இடங்களிலும் நாம் சரியாக இருக்கிறோம். ஆனாலும் கூட பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களும் வெற்றியும் தாமதிக்கிறதாய் கழி நழுவி போகிறதா இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? நம்மை ஆராய்ந்து பார்த்து வேத வெளிச்சத்தில் நம்ம சரி செய்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை மிக ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச சில பகுதி தான். தேவன் பாருங்க சொல்கிற மாதிரி எல்லோரும் கிருபையை கொடுக்குறார். தேவனுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது இங்கேருந்து. அதற்கான தகுதி எனக்கு கிடையாது. என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவனாக இருக்கிறார். சில பகுதியில் நம்ம தியானிப்போம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் வாசிப்போமே. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 1-3. அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேசரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமேரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. தாழ்மை எங்க திரும்ப வரணும்? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பெறும்போது நம்ம தாழ்மையாக இருக்கிறோம். ஐயோ இதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே, இதை எனக்கு கொடுங்க ஆண்டவர், இதை கொடுத்தா நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்குற தாழ்மை நாம் வெற்றி பெற்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிற வேண்டுகிற காரியங்கள் நிறைவேறும் பொழுது நம்முடைய மனது எப்படி இருக்குது, எப்படி நம்ம மாற்றுக என்பதில் தான் தாழ்மை குறித்து பார்க்குறோம். இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிதியோன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டான். எப்படி பெற்றான்? அவன் பேரில் தேவன் சொன்னார், அவன்கிட்ட ஒன்றுக்கு கூட்டம் அதிகம் அப்படிலாம் சொல்லி பயந்து கீழே உளுந்து மேலே எழும்பி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று 300 ஆட்களை மட்டும் வைத்து ஒரு வெற்றியை வந்திருக்கும் பொழுது ஒரு கூட்டம் அவனை ஏற்று நிற்கிறது. என்ன சொல்லுது? நீ என்னை கூப்பிடாமல் நீ போயிட்டியே, சண்டைக்கு போயிட்டியே அப்படின்னு ஒரு சண்டைக்கு வர்றாங்க இல்லையா? பல நேரங்களில் நாம் எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஆனால் இன்னொருத்தன் அதற்காக சச்சரவு பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கோபம் எரிச்சல் வரும் இல்லையா? அதை எப்படி நம்ம கையாள முடியும்? இன்னொரு பகுதியை நம்ம வாசிப்போம், உங்களுக்கு நல்லா புரியும். அதே நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் 12ஆவது அதிகாரத்துக்குள்ள இருப்போம். கொஞ்சம் இன்னொரு நபரையும் குறித்து பார்க்கலாம், இன்னொரு லீடரையும் குறித்து நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 கொஞ்சம் வாசிங்க. எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். புரியுதா உங்களுக்கு? எப்ராயிம்ன்றவன் எப்பயுமே எப்படி இருப்பான்? எதையும் செய்ய மாட்டான், எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டான். என்ன வருவான்? சண்டைக்கு வந்து நிற்பான். என்னையே கூப்பிடல, என்னையே நீ ஹானர் பண்ணல, எனக்கு ஏன் நீ சொல்ல அப்படின்வாங்க.
எப்படி பல பேரை சந்திச்சிருக்கீங்களா? கல்யாணம் நடக்கும்போது பல பிரச்சனை வரும். எங்கே இருக்காண்டான்னு தெரியாது, வந்துட்டாரியா ஊருக்கு என்ன மரியாதை செய்யலை, பிரச்சனையை ஒன்று படத்தில் பல பேர் வந்திருப்பாங்க கல்யாணத்துக்குள்ள. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அதே போல் தான் எப்ராஹிமோடைய பிரச்சனை அதுதான். எதுக்கும் உதவி பங்கு கொடுக்க மாட்டான், எதுக்கும் ஷேர் பண்ண மாட்டான். ஆனால் எனக்கு ஏன் ஹானர் பண்ணல, எனக்கு ஏன் உதவி கொடுக்கலன்னு வந்து சண்டை போட்டதில் எப்ராஹிம் நம்பர் 1 ஆள். அது கிதியோன் சண்டை போட்டாலும் சரி, எப்தா சண்டை போட்டாலும் சரி, வந்து நிற்கிறது யார்? சண்டைக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். ஒரு சின்ன துரும்ப கூட மாற்றி போடாத ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் பேசுகிறது அப்படி தான். எவ்வளோ தினம் பண்ணுறாங்க பாருங்கள். என்னை அழைப்பியாமல் போனது என்ன, உன்னையும் உன் வீட்டையும் அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றானுங்க. ஜெப்தான்ற மனிதனை குறித்து நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்ல ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக அவன் வாழ்க்கை ஆரம்பிச்சது. அவனுடைய அம்மா வந்து ஒரு பரஸ்திரியாக இருந்தால், ஒருவேளை அவங்க தகப்பன் ஒரு சரகேசி. அந்த காலத்து இப்போ இருக்க மாதிரி டெஸ்டிங் பேபிலாம் கிடையாது இல்லையா? அதனால் அந்த காலத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு கல்யாணம் பண்ணி, ஒரு பரஸ்திரியை கல்யாணம் பண்ணி, ஒரு சரகேட் மதர் அவங்க அம்மா. அதுதான். அதனால் அவங்க பிள்ளைகள்லாம் வந்து அவங்கள கேவலப்படுத்தி பேசினதுக்கப்புறம் எத்தாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் மோசமாக இருந்தது. கொஞ்ச நாள் அவர் என்ன பண்ணார், தனியாக ஒரு வெகாபான் மாதிரி ஓட்டார். இங்கே எங்கே ஓடி சுற்றி ஆட்களோடு கூடி திரிந்து கூட ஜெப்தாவை தேவன் அழைத்திருந்தார். நல்ல கவனிங்க, ஜெப்தாவுடைய பெயர் எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஜெப்தா குறித்து நான் தவற சொல்ல, ஏன்னா அடுத்து தியானிக்கும் பொழுது ஜெப்தா மோசமான ஆள் நினைக்காதீங்க. நல்ல தலைவர்களும் நல்ல ஆட்களும் நம்ம கூட ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது அதை நாம் எப்படி கையாளுகிறோம், எப்படி அதற்கு பதில் சொல்ல என்பதுதான் குறித்து நம்ம தியானிக்கிறோம். இப்போ கிதியோனுடைய பார்வையில் கிதியோனை வந்து அடிக்கும்போது இந்த எப்ராஹிம் பாருங்கள், எப்பயுமே பொறாமை பிடிச்சவன், எப்பயுமே சண்டை பிடிச்சவன். வேதம் அப்படி தான் சொல்லுது. நான் பல நாள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் யோசித்திருக்கிறேன், யோசேப்பு நல்ல ஆளா இல்லை யூதா நல்ல ஆளா? ஆதியாகமத்தை வாசித்திருக்கீங்களா? நிறைய பேர் வாசி பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 37 38 கொஞ்சம் ஒப்பிட்டு வாசித்திருக்கீங்களா? எப்பயாவது வாசித்திருக்கீங்களா? ஆதியாகமம் 37 38 எங்கேயோ இருந்துட்டு போகுது அப்படின்றீங்களா? யார் நல்ல ஆள்? யோசேப் நல்ல ஆளா இல்லை யாக்கோபு நல்ல ஆளா? சாரி, ஐ மீன் அவன் பேர் யூதா நல்ல ஆளா? யார் நல்ல ஆள்? ஒழுக்கத்திலையும் மொராலிட்டிலையும் நல்லா இருந்தால் யாரு? யோசேப் நல்ல ஆள். யூதாவும் நல்ல ஆள் தானா? யூதா என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்களுக்கு வாசித்து பாருங்க, வெளியே உட்காந்து பாருங்க. அவனுடைய 2 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. இவன் எப்படி இருக்கான்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஒரு துடிப்பான நிலைமையில பாதுகாத்து கொண்டான், தன்னுடைய பாதுகாத்து கொண்டான். ஆனால் யூதா எப்படிப்பட்டவனா இருந்தான்? யாராவது இங்கே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்து போனானா. அப்படிதான் மருமகளோட வேசித்தனம் பண்ணான்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? யூதாவை குறித்து பார்க்கும்போது 2 லைட்டையும் கொஞ்சம் பாருங்கள். இந்த யூதாம் எப்படி இருக்கிறான், யோசேப்பு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. யூதாவுடைய வாழ்க்கை அப்படி தான். ஒரு மாதிரி இவ்வளோ நாள் கூட ஒழுக்கம் அல்ல, பிள்ளைங்களை ஒழுங்காக சரியாக வளர்க்கல. அவன் கல்யாணம் பண்ண மனைவி யாரு? கானானிய பெண். இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்குது. யூதாவுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் யூதா கோத்திரத்தில் வரணும்? எப்போ யோசித்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நாள் கேள்வியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ அருமையான யோசேப்பை விட்டுட்டு எதுக்கு யூதா கோத்திரம் கேவலமாக இருக்க அவனை பார்த்தாலே அந்த கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் பிறக்கணும்? நல்ல ஆட்கள் தானே. நம்ம எப்படி நல்ல ஆள் சொல்கிற மாதிரி நல்ல ஆள் தான் என்ன, ஆண்டவன் நல்லவனை தான் சோதிக்கிறார்கள் உலகத்தான். அது மாதிரி நல்ல ஆளுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, மோசமான ஆட்களுக்கு தான் எப்போ வருது நம்ம நினைக்கிறான்ல. ஆனால் கவனித்து பாருங்கள், தேவனுடைய நோக்கம் அப்படி இல்லை. இவத்தனுடைய திறமையையும் அவன் என்ன சாதிச்சான், அவனுடைய ஸ்கில் என்ன, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றெல்லாம் பார்த்து தேவன் நம்மளை டீல் பண்ணால் நம்ம யாருமே நிற்க முடியாது. யூதா இந்த எதுக்காகன்னு இப்போ தெரியுதா? யோசேப்புடைய புத்திரர்கள் தான் எப்ராஹிமும் மனசேயும். இவனுக்கு எப்பயும் என்ன ஒரு திமிர்னா, எங்கள் அப்பா பெரிய ஆளுடா, எங்கள் அப்பாவில் தான் நீங்கள் இந்த தேசமாக இருந்திருக்குது, நீங்கள்லாம் அடிமைகளாக இருந்தீங்க, எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் உங்களை போஷிக்கலைன்னா நீங்கள் இந்த கோத்திரமே இருக்காது, நாங்கள் தான் பெரிய கோத்திரம். அது மட்டும் இல்லை, ரூபன் கீழே விழுந்ததுனால எங்கள் அப்பா நான் என்ன பண்ணேன், அந்த சேஷபுத்திர பாகத்தை யார் கொடுத்தாரு, யாருக்கு இந்த யாக்கோபு யார் கொடுத்தாரு? இதெல்லாம் கொஞ்சம் வாசித்து பாருங்கள், அப்போ நல்லா புரியும். நீங்கள் சொல்கிறத பார்க்குறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. யாருக்காக கொடுத்தாரு அதை? எப்ராஹிம் கோத்திரத்துக்கு கொடுத்தார் முதல்ல இல்லையா? மனசே எப்ராஹிம் கோத்திரத்துக்கு யோசேப்பு கொடுத்தார். அதனால் நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு வாங்க. பெரிய ஆளுன்னா எப்பயும் பார்த்தீங்களா, வீட்டில் இருக்க ஆளுங்க எனக்கு எல்லா மரியாதையும் கொடுக்கணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்றது வேறு விஷயம். அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எப்பயும் பிரச்சனை வரும். இப்படி தான் அந்த எப்ராஹிம் எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஆனால் வந்து எங்களை ஏன் கூப்பிடலை, எங்களை ஏன் சண்டை போடலைன்றான். இப்போ கொஞ்சம் நல்லா நினச்சி பாருங்கள், இந்த கிதியோனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடினான் மிதியானுக்காக. ஒவ்வொரு இடத்துலையும் அவனே போய் ஜெயிச்சான். ஒவ்வொரு இடத்துலையும் அவன் வந்து கேட்கும் பொழுது கிதியோனுடைய பதில் எப்படி? 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறான் பாருங்க. அவன் அந்த நேரத்தில் அவனுடைய வார்த்தை கையாளுற விதம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. 3ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே கூட தியானித்தோம். 2ஆம் வசனத்தை மட்டும் திருப்பி பண்ணோம். நான் என்ன செஞ்சிட்டேன், நான் செய்தது எம்மாத்திரம். நீங்கள் உங்களுடைய எப்ராஹிம் என்ற பெரிய ஒரு கோத்திரம் நீங்கள் விதைக்கிறீங்க, உங்களுடைய அறுவடையை விட
நான் சிந்தி எடுக்கிறேன்ல, சேர்த்து எடுக்கிறேன்ல, அது ரொம்ப குறைவு அப்படின்றான். ஐ மீன், நீங்கள் சிந்தி எடுக்கிறத விட என்னுடைய அறுவடை ரொம்ப குறைவு அப்படின்றான். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? உங்கள் வீட்டில் இருக்க மிச்ச மீதி தான் என்னுடைய வருமானன்றான். சாதாரணமாக சொன்னான், நீங்கள் மிச்சம் செலவு பண்ணுறீங்கல்ல, தூக்கி எறிகிறீங்கல்ல, ஒரு காசு பாக்கெட் மணின்னு கொடுக்குறீங்கல்ல, அந்த பாக்கெட் மணி தான் என்னுடைய சம்பளம் அப்படின்றான். அந்த மாதிரி நினச்சி பாருங்க, எவ்வளவு தாழ்மையாக கிதியோன் பேசுகிறான். அதன் விளைவு என்ன? அந்த இடத்துல கிதியோன் நினச்சிருந்தா, நான் என்னை தேவன் அழைத்தார், உன்னை அழைக்கவில்லை, உன்னை தேவன் கூப்பிடவே இல்லை, உன் கூட பேசலை, என்கிட்ட தான் தேவன் பேசினாரு, நீங்கள் எதையுமே செய்யலை, என்னடா நீங்கள் சண்டைக்கு வருதுன்னு அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் கிதியோன் என்ன நினச்சான்? இவங்களோட சண்டை போடுறதில்ல. எதுக்காக கிதியோன் சண்டை போட்டான்? இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக, மீதியான் இருந்தவர்களை மீட்பதற்காக கிதியோன் சண்டைக்கு போனான். இப்போ உள்ள இருக்காலே சண்டைக்கு வரும் பொழுது எப்படி அவர்களை கையாளும் போது கொஞ்ச நேரம் அவனுடைய மைண்டு குறைச்சி என்ன சொல்கிறான், நான் ரைட்டாக இருந்தால் கூட, நான் சரியாக இருந்தால் கூட, நீங்கள் செஞ்சது பெரிய விஷயம்பா, இது என்ன பெரிய மேட்ருன்னு சொல்லும்போது அவனுடைய கோபம் ஆறி போனது என்று வாசிக்கிறோம். இப்போ 12ஆம் அதிகாரத்துக்குள்ள வருவோம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 12:3 வாசிங்க. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். எப்தாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவன் அப்படியே பேசுகிறான், நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் எனக்கு வரல. ரெண்டாவது, நான் என்ன செஞ்சேன், நீங்கள் வரலன்னும் போது என் உயிரை கொடுத்துட்டா செஞ்சேன்டா, அப்படி தான் பேசுகிறான் இல்லையா? நான் என் உயிரை பிடித்து செய்தேன். எவ்வளோ இடத்துல நம்ம சொல்கிறோம், நான் ஒருத்தனா கஷ்டப்பட்டேன், என் உயிரை கொடுத்து இந்த வேலையை செஞ்சேன், எவனுமே வரல. வேலை செய்கிற இடத்துல கூட அப்படி நினைக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐ டிட் வெரி ஹார்ட் ஒர்க் மை செல்ஃப், யாருமே அதை பார்க்கல. ஆனால் ப்ரொமோஷன் வரும்போது வேற அவனுக்கா கொடுக்குறாங்க. எவ்வளோ இடத்துல நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஜெப்தா அப்படியே சொல்கிறான். அவனுடைய ஜெப்தா சொன்னது தவறு எதுவுமே கிடையாது. அவன் நடந்ததை அப்படியே பிரதிபலிக்கிறான். நான் கூப்பிடும்போது நீங்கள் வரவில்லை, நான் உங்களை அழைச்சேன், நீங்கள் வரல, இது பெரிய சண்டையாக இருந்தது, நீங்கள் வரலடா, நான் உன்னை கூப்பிட்டேன், நீ எப்படி கூப்பிடலன்ற, நான் உனக்கு வருந்தி அழைச்சேன், இன்விடேஷன் கொடுத்தேன், நான் பணத்தை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், அப்போ நீ வரலன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கல்யாணத்தை கிராட்டா பண்ணுற மாதிரி நீ ஏன் பண்ணுற அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான், நான் தான் இந்த காரியத்தை செய்தேன், நீங்கள் வரல. அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தை வாசித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அம்மோன் சண்டைக்கு வரும்போது மிக அழகாக அவர்களுக்கு பழைய காரியத்தை இந்த ஜெப்தா என்ற அந்த நியாயாதிபதி ஞாபகப்படுத்துகிறான். ஜெப்தாவோட காரியங்கள் அப்படிப்பட்டதாக இருக்குது. சில நேரங்கள் நல்ல மனிதர்கள் அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி அவங்க அந்த காரியத்தை கையாளன்றாங்கன்றது அந்த சூழ்நிலையை மாற்றுகிறதா இருக்கிறது. நடந்தது என்ன? உடனே அடுத்தது பாருங்க. இப்போ 4ஆம் வசனம். பின்பு யெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமேர் சொன்னபடியால், எப்ராயிமுக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, நீங்களாம் யாருடா, நீங்களாம் ஓடுகாலி பயல்கன்றான். திஸ் வாட் தி சேயிங், எங்களை விட்டு ஓடி போனவனுங்க. கிலெயாத் ஜாபேஸ்ன்றது ஒரு சின்ன கூட்டம். அவனை பார்த்து சொல்கிறான், நம்ம பல நேரங்களில் அடுத்தவங்களை குறித்து பேசுகிற பேச்சை அவங்களை காயப்படுத்துது. இப்போ நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறோம், பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். அந்த சமயத்தில் பாராட்டுறதுக்கு பதிலாக எதிர்ப்பையும் அவமானத்தையும் கொண்டு வந்தால் ஒரு தலைவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும்? டேய், எனக்கு உதவி செய்யலை, என்னை என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னை விட்டு ஓடி போன ஓடுகாலி பயல்க, ரெனகேட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் பாருங்க. அதில் எங்களை விட்டு ஓடி போனவர்கள், நீர் எங்களை விட்டு ஓடி போனவன் எப்ராயிம் சொன்னபடினால் கீலேயாத் மணி. இவனுக்கு ரொம்ப இன்னும் கோபம் வருது பயங்கரமாக. நடக்கிறது என்ன? 2 பேரும் ஒரு யுத்தம் பண்ணுறாங்க. நீ ஷிப்போலத்துன்னு சொல்லு, நீ ஷிப்போலத்துன்னு சொல்லி 2 பேரும் அந்த உச்சரிப்பு பிரகாரமாய் ஒருத்தனை வேறு பிரித்து அன்றைக்கி நடக்கிறது என்ன? 42,000 ஆட்கள் மறிந்து போனு வாசிக்கிறோம் இல்லையா? அடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனை கேட்கும்போது 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், நீ ஷிபோலோத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். 42,000 பேர் விழுந்தாங்க. யார் விழுந்தாங்க? நீ சண்டை போடுறது யாரை காப்பாற்ற சண்டை போன? இஸ்ரேல் தேசத்தை காப்பாற்றுவதற்காக சண்டைக்கு போனேன். கடைசியில் வர்ற பிரச்சனைகள் இருக்கிற ஆளையே கொண்டு போட்டேன். பல நேரங்களில் நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நான் சரியாக இருந்தாலும் கூட, நான் சரியாய் செய்தாலும் கூட, என் பக்கத்தில் எல்லா நியாயமும் இருந்தாலும் கூட, எல்லா விதத்துலையும் நான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் கூட, என்னுடைய பதில் அடுத்தவனை அனுசரித்து போகும்பொழுது தான் என்னுடைய தாழ்மை அங்கே வெளிப்படுது. என்னுடைய ரைட்டிங் அல்ல, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு போட்டி போடுறதில்ல, ஆண்டவர் ஆர்கியூமெண்ட்டை கேட்குறதில்ல. ஜெப்தாவாஸ் 100% கரெக்ட். ஜெப்தா ஒரு நல்ல ஒரு ஆள். ஆனால் அவனுடைய காரியம் என்ன பாருங்க, அவனுக்கு வர்ற கோபம் இன்றைக்கு இல்லை அப்படின்னா அவன் கொடுக்குற காரியம் என்ன? இன்றைக்கு மட்டும் சொல்லனா அவனை கொன்னே போட்டுருவேன்னு சொல்கிறான். என்மேல் யுத்தம். அவனுடைய இன்னொரு
முதல்ல பாருங்க, அவனுடைய எடுக்கிற எல்லா அந்த என்ன சொல்றது, அவன் எடுக்கிற எல்லா அந்த அவன் எடுக்கிற அந்த சங்காரம் இல்லையா, அந்த இது எடுக்கிறாலே அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, ஆஃபரிங்ன்றான்ல, அவன் எடுக்கிற அந்த ஒப்பு கொடுக்குறான் இல்லையா, இல்லை தீர்மானம் அல்ல, அந்த அர்ப்பணிப்புக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடி வர்றதுன்னு சொல்லிட்டு பொருத்தனை. அவனுடைய பொருத்தனை எப்படிப்பட்டதா இருக்கு? முதல்ல அவசரப்பட்டு தன் மகளை என் வீட்டிலேருந்து முன்னாடி எது வருதோ அதை கொண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டான். அடுத்தது இங்கே என்ன சொல்கிறான், நான் உங்களை கொன்று போகல அப்படின்னா இதுக்கு தேவன் அதற்கு மேலும் செய்ய கடவாருன்றான். பல நேரத்தில் நம்முடைய கோபத்தை நாம் எப்படி கையாளுறோன்ற. ஜெப்தா 100% நல்ல மனுஷன், நல்ல காரியங்களை செய்து அவருடைய பெயர் எபிரேய புத்தகத்தில் எழுதியிருக்கு. ஆனால் கிதியோனை போல அவர் ஞானமாய், இதில் என்னப்பா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கப்பா, அதனால என்னப்பா நீ இந்த வழியாக போகிறேன் நான் அந்த வழியாக போகிறேன்ற ஒரு தாழ்மை அன்னைக்கு எத்தால வரல. நீங்கள் வரலன்னா என்னப்பா, தேவன் பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு, நம்மளை பாதுகாத்திருக்காரு, இந்த சும்மா இருக்கும்போதே இந்த அமௌண்ட் நம்மளை அழிக்க வந்தானே, அந்த அமௌண்ட்டும் தேவன் நம்மை பாதுகாத்திருக்காரு, இது கொண்டாட வேண்டிய விஷயம் அல்லவா, நமக்குள்ள எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு ஒரு அப்ரோச்சை அன்றைக்கு அவன் அப்படி அணுகுமுறையை மாட்டியிருந்தான் என்றால் இந்த 42,000 பேர் அன்றைக்கி என்ன இருக்க மாட்டாங்க, விழுந்திருக்க மாட்டாங்க. 42,000 பேர் எதிரி என்ன பார்ப்பான், டேய் இவங்க எனக்கு எதிராக படையெடுக்க வந்தாங்கன்னா இவனே ஒருத்தனை அடிச்சு பாயிண்டான்டா. இதான் எதிரி எதிர்பார்க்குற காரியம். நான் அழிக்கிறதுக்கு பதிலாக எதிரி தன்னைத்தானே அழித்து போகிறான்னு நினைக்கிறான். பல நேரங்களில் நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கிறதா இருக்கிறது. சொல்கிறது ரொம்ப ஈஸியான காரியம். இன்னைக்கு கால் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நல்லா இருந்தால் கூட நம்மளை அறிந்து நம்முடைய சுயம் தான் வரும். காலைல வரும்போது பார்க் பண்ணும்போது நான் இவனை கொஞ்சம் வெயிட் பண்ணி பின்னாடி பார்க் பண்ணால், லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தான். கார் லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணும்போது நான் ஏன் ரைட்டில் நீ பார்க் பண்ணலன்னு கேட்டேன். ஏன்னா எப்பயுமே ரைட்டில் எல்லாரும் பார்க் பண்ணுவாங்க, இன்றைக்கி சண்டே ரஷ் கூட இல்லை, ஏன் நீ பார்க் பண்ணணும், இல்லை செக்யூரிட்டி எனக்கு ஃபைன் போட்டுருவான்னு சொன்னாங்க, அதனால் மாற்றினேன்னா எனக்கு பயங்கர கோவம் வருது. அது எப்படி நடத்தலான்னு நினச்சேன். ஆண்டவர் ஒருத்தர் பேசினார், நீ எல்லாம் ஒரு ஆளை அந்த வார்த்தையை பேச போகிற, உனக்கு இவ்வளோ ரைட்டு அப்படின்றீ, அடுத்தவங்களாம் செய்கிறான் நான் செய்யக்கூடாதா? எவ்வளோ பெரிய காரியம். என் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட நான் தாழ்மையாக விட்டு கொடுப்பது தான் எனக்கு ஒரு காரியமாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஒரு நிமிஷத்தில் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான காரியம், ஆனால் அதை நம்பி நடக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர முடியும். ஹியூமிலிட்டின்றது சாதாரணமான ஒரு மேட்டர் இல்லை, இட்ஸ் அ பவர் ஃபார் எக்ஸால்டேஷன். நம்மை உயர்த்துவதற்கு இது நமக்கு ஒரு தேவன் கொடுத்துருக்க மிகப்பெரிய வல்லமையாக இருக்கிறது. எத்தா கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் காரியங்களை. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரிதான், அவர் பேசுகிறது எல்லாம் சரிதான். பல நேரங்களில் ஆர்கியூமெண்ட் இல்லை, பல நேரத்தில் ஆர்கியூமெண்ட்டை ஜெயிக்க பார்க்குற ஒருத்தர் அருமையாக சொல்லுவார், when you lose and when you win an argument you lose the battle. ரொம்ப பல நேரங்களில் யுத்தத்தை இழந்து போயிடுறோம், வெறும் அந்த சண்டையை மட்டும் ஜெயிக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் ஆர்கியூமெண்ட்டை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது ஃபைனலாக என்ன பண்ணுவோம், இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சவர்களாக இருப்போம். அது கஷ்டம், நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நான் சரியாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சரிதான், எங்கள் வீட்டில் செஞ்சது சரிதான், உங்கள் வீட்டில் செஞ்சது தவறு எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் கூட அவைகள் மத்தியில் நான் விட்டு கொடுப்பது தான் சரியான தாழ்மையாக இருக்குது. அதுதான் பெரிய ஒரு வெற்றியான ஒரு காரியமாக இருக்குது. ரோமர் 12:18 கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 12:18. ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எப்படி சொல்லுது பாருங்க, if it is possible as much as depends on you அப்படின்றார். இதை எல்லாரோடும் நம்ம சமாதானம் இருக்க முடியாது. அதனால எனக்கு எதிராக செயல்படுறவன் பேசுகிறவன் எல்லாத்தோடையும் போய் சமாதானமாக இருக்கலாம்னு ஆண்டவர் சொல்கிறாரா என்ன? அப்படி கிடையாது. சில பேர் ரொம்ப கேவலமாக பேசலாம், திமிராக பேசலாம், எதிர்த்து பண்ணி பேசலாம், அவர்களை அப்படி தான் டீல் பண்ணணும் இல்லையா? எல்லாரையும் அப்படி அல்ல, சரியாக சில காரியங்களை புரிந்து கொள்ளணும். இஃப் இட் இஸ் பாசிபிள், எவ்வளோ அழகாக அந்த வார்த்தை எழுத பாருங்க. பவுலுடைய வார்த்தைகள் ரொம்ப புத்திசாலித்தனமான வார்த்தைகள், சாதாரணமாக ஆள் கிடையாது. இப்போ இருக்க 100 PhD விட ஒரு பெரிய ஆள் அப்படி சொல்லலாம். நமக்கு கூடுமானால் உங்களை பொறுத்தவரை மற்றவர்களோடு சமாதானம் இருந்தால் இருங்கள்ன்றார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்க்கலாம். எத்தாவை போல என்னுடைய கோபத்தையும் காமிக்கலாம், அல்லது கிதியோனை போல பரவாயில்லடா, அதனால என்னுடைய பர்பஸ் என்ன, இஸ்ரவேலை பாதுகாப்ப தேவன் அழைத்திருக்கார், அதனால் நான் சண்டை போடாமல் நீ பெரிய கிரெடிட் எடுத்துகிட்டு போ, அவ்வளோதான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஐ டோன்ட் பாதர் டு ஷேர் மை கிரெடிட் டு யூ. எவன் பயப்படுவான், எவன்கிட்ட திறமை இல்லையோ, எவன்கிட்ட வல்லமை இல்லையோ, அவன் தான் அடுத்தவனுக்கு உயர்த்தி பேசுறதுக்கு பயப்படுவான். ஐயோ இந்த திறமை அடுத்தவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. நம்ம ஊரில் இருக்க ஸ்கில்டு அந்த ஆளுங்க முக்கியமான வேலை செய்யும்போது சில பேர் வெளியே அனுப்பிச்சிடுவான், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் ஒரு ஸ்கில்டு மெக்கானிக்கெல்லாம் அந்த காலத்தில் போகும்போது சரியான ஒரு என்ஜினை கழட்டும் போது, ஒரு வேலை பண்ணும்போது கீழே இருக்கால நீ வெளியே போய் டீ வாங்கிட்டு வந்து அனுப்பிச்சிடுவான். ஏன் அப்படின்னா இவன் தொழிலை கற்றுக்கிட்டானா நாளைக்கு எனக்கு போட்டியாக வந்துடுவான்ற பயம் அவனுக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட மனநிலைமையில் தேவன் நம்ம வைக்கல. அதனால் எப்படிப்பட்டவர்களாக இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் பெரிய ஒரு காரியமாக இருக்கும். அதனால் எல்லோரோடும் நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், உன் வழக்கணத்தை அறைந்தால் ஒருவன் 50. மத்தேயு 5:34 அந்த வசனம் கொஞ்சம் வாசிப்போமே. மத்தேயு 5 வாசிங்க. ஒருவன்
39 39. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பிக் கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் அரைஞ்சா நான் அடி வாங்கிட்டே போகணும் அப்படின்னு ஒரு அர்த்தமா? பல நேரில் மிலிட்ரியாக பெருக்க கூட எவனா வந்து நீ அடிச்சா நானும் ஒன்று அடிக்க மாட்டேன், இன்னொரு வாட்டி அடிச்சுட்டு போப்பா, ஒரு பாம்பு போட்டு போட இன்னொரு பாரு அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறீங்களா இந்த காரியங்களை? இந்த ஒரு வலது கண்டன் சொல்லிட்டு யார் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் லெஃப்ட் ஹேண்ட் யாராவது இருக்காமா? இங்கே யாராவது லெஃப்ட் ஹேண்டர் இருக்கீங்களா? இடது கை பழக்கம் உள்ள யாராவது இருக்கிறீங்களா? எல்லாம் வலது கை பழக்கம் உள்ளவங்க தான். இல்லை, கரெக்டு. ஓகே, எல்லாம் ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆள் அடிக்கும்போது நம்ம எப்படி அவன் ரைட்டில் அடிக்க முடியுமா, லெஃப்ட்டில் அடிக்க முடியுமா? இப்போ நான் இங்கே இருக்க காலை போய் இப்படி அடிக்கிறேன்னா எந்த கையில் நான் அடிப்பேன் அவனை? லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா? ரைட் சீக்கா லெஃப்ட் சீக்கா? அப்படியே ஆண்டவர் உன்னை வலது கணத்தில் அறைந்தான்றாரு. பழைய காலத்தில் இந்த அரைக்கிற காரியம் என்னன்னா ஒரு வேலைக்காரனுக்குரிய காரியமாக இருந்தது. சில பேரை வந்து போடா விட்டுருவேன்வான், இந்த கையில் அடிப்போம். இப்படி தான் வலது கணத்தில் அடிக்க முடியும். அது என்ன காமிக்குது? அடுத்தவனை கேவலப்படுத்துறது காமிக்குது. உன்னையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறது இல்லை. சில பேர் சொல்கிறாங்க லெஃப்ட்டில் டீல் பண்ணுறான் அப்படின்றாங்கல்ல, இந்த வார்த்தையெல்லாம். அப்படின்னா என்ன? அவனே என்னுடைய தகுதி அல்ல, எனக்கு எதிரி எனக்கு சரியாக இருந்தால் தான் டீல் பண்ணுவேன், சாதாரண எதிரியை நான் சந்திப்பதில்லை. என் லெவலுக்கு நீ சரியான ஆளுன்றாங்க இல்லையா? பல நேரத்தில் வெளி உலகத்துலேயும் சினிமாலையும் பேசுகிற டைலாக் மக்கள் அப்ரோச் ஆகுது, பைபிளில் பேசுறது பல பேருக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் என்ன நினைக்கிறான்? பழைய காலத்தில் எதுக்காக சொல்கிறாரு உன்னையே இப்படி அடிப்பான் அப்படின்னா, நீ என்னுடைய அடிமை, எனக்கு கீழே உள்ள ஆள்னு அர்த்தம். இப்படி சண்டை போட்டால் எனக்கும் உனக்கும் சரியான ஆள், நம்ம ரெண்டு பேரும் சரிசமமாக இருக்கிற ஆள்னு அர்த்தம். இட்ஸ் அ ஆக்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன். யாராவது உங்களை அற்பமாய் கேவலப்படுத்தினானா பரவாயில்ல போ, இதனால் என்ன என்று மற்றதையும் காமி. இடது கணத்தை காமிக்கிறது என்ன ஆகணும்? அவன் இந்த கையில் தான் அடிக்கணும். புரியுது? அவங்களுக்கு திருப்பி அடிக்கும்போது இந்த கையில் இடது கணத்தை தான் அடிப்போம். அப்போ அவனுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி வரும், அவன் விட்டுட்டு போயிடுவான்றார். ஒவ்வொரு காரியத்தையும் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சாதாரணமாக நினைக்கிறோம். ஏதோ ஆண்டோடைய வார்த்தை தாழ்மையாக போனால் இழிச்சவாய ஏமாந்த சோனகிரி அப்படின்னு நினைக்கிறோமா? நெவர். இந்த உலகத்தினுடைய எல்லா புத்திசாலித்தை விட தேவனுடைய பலவீனம் வல்லமையாக இருக்கின்றார் பவுல். எவ்வளோ பெரிய காரியமாக இருக்குது. அது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்போம். இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். அதே நியாயாதிபதியுடைய புஸ்தகத்தில் 20 அதிகாரத்தை பார்ப்போம். 20 அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 20 அதிகாரம். அப்பொழுது தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருகிற 4 லட்சம் காலாட்கள். சரி, இந்த இன்சிடென்ட் ஓகே, இந்த அதிகாரத்தை எவ்வளோ பேருக்கு தெரியும்? சரி, இப்படி கேட்டால் யாரும் சொல்ல மாட்டோம், நம்ம போய் சொல்ல மாட்டோம். தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியாது? இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 19, 20 ஒரு இருண்ட பக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளோ பேருக்கு தெரியாது? அப்போ பதில் சொல்ல தெரியும்னு நினச்சிக்கிறேன் நான். அப்போ தான், ஏன்னா நேரடியாக நம்ம கேட்டால் நம்ம சொல்ல மாட்டோம். தெரியாதுன்னு நோ ஆன்சர் மீன்ஸ் எவ்ரிபடி நோஸ். ஓகே, உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சம்பவத்தில் என்ன நடக்குது? ஒரு லேவியன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அவனும் அங்கேயும் அதே மொராலிட்டி எவ்வளோ லோவாக இருக்குன்றதை பார்க்குறோம். ஒரு மனைவி அவன் கல்யாணம் பண்ணுறான், கொஞ்ச நாளில் ஓடி போயிடுறா. அவ்வளோ ரெக்கன்சைல் ஆகி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும் பொழுது ஒரு இரவு பொழுது ஆகும்போது அவன் என்ன சொல்கிறானுங்க, நம்ம போய் இஸ்ரேல் தேசத்தில் தங்குவோம், அங்கே இருக்கிற கிபியோனுடைய இடத்துல தங்குவோன்னு சொல்கிறான். கூட இருக்க வேலைக்காரர் அங்கே வேணாம், நம்ம எபூசு பட்டணத்தில் தங்கலான்றான். முதல் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் வருது, வாசித்து பாருங்கள். அவன் என்ன நினைக்கிறான், லேவியன் என்ன நினைக்கிறான், நம்ம எப்பயுமே பிலீவர்ஸ் கிறிஸ்துவர்னால் எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க. முதல் அதிகாரத்தை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், டைம் நிறைய தியானிக்க முடியாது. அதனால் அங்கே அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே உள்ளவர்கள் நல்லவர் என்று நினைத்து பார்த்து சொல்கிறாங்க. அங்கே நடக்கிற காரியம் என்ன? பெஞ்சமின் கோத்திரத்தார் ரொம்ப மோசமான ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அன்றைய தினத்தில் எப்படி சோதம் கொமோரா இருந்ததோ அப்படி தான் அந்த பட்டணம் இருந்தது. அந்த பெண்ணை அவர்கள் அப்யூஸ் பண்ணதுனால அவன் என்ன பண்ணுறான், அந்த லேவியன் அவ்வளோ பேரை அவளுடைய வெட்டி 12 கோத்திரத்துக்கு அனுப்பி பாருங்கள், இந்த இதுக்கு என்ன இன்னைக்கு நம்ம ஊர் நடக்கிற மாதிரி தான் பல காரியங்கள் அன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி சொல்கிறாங்க நம்ம ஊரில் என்ன நடக்குது, எவ்வளோ பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட காரியம் இஸ்ரேலில் நடந்திருக்கு, வேற எங்கேயா நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பொங்கோ எல்லா ஊருக்கும் அனுப்பும்போது எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணுது, இப்படி நடந்துருச்சா, இதுக்கு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 4 லட்சம் மக்கள், யார்? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து 3 நாள் கொஞ்சம் வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமீன் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவியன் மாறுதரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம்.
வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிக்கேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்க வாசிங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. அப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போடு, அதற்கு விரோதமாக போவோம். பென்யமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிக்கேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் 100 பேரில் 10 பேரையும் 1000 பேரில் 100 பேரையும் 10,000 பேரில் 1000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். 12 வசனம் வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டங்கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்யமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? 11 கோத்திரம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த 12வது கோத்திரம் பென்யமீனை பார்த்து கேட்குறான், உங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, இந்த அநியாயமான துர்ச்செயலை செய்தவன் யார், அவனை எங்கள்கிட்ட ஒப்புக்கொடு என்று அவர்களை கேட்போம், விசாரிப்போம் என்று எல்லா ஜனங்களும் கூடிக்கொண்டாங்க. இல்லையா? இதானே பல நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம். மிகப்பெரிய ஒரு அக்கிரமம், புறஜாதி மக்கள்கிட்ட காணப்படாத ஒரு விஷயத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இது மிகப்பெரிய ஒரு அக்கிரமமாக இருக்குது என்று கூடி பென்யமீன்கிட்ட இவ்வளோ பேர் வந்து நின்று நீ அந்த செஞ்ச மக்களை எங்கள்கிட்ட ஒப்புக்கொடு என்று கேட்கிறார்கள். யார் இவ்வளோ மக்கள்? எவ்வளோ பேர் நிற்கிறான்? 4 லட்சம் பேர் நின்று பென்யமீன் உள்ளதிலே சின்ன ஒரு ஆள், ஒரு கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் நிற்கிது, எனக்கு பின்னாடி ஒரு படை நிற்கிது. அவர்களை அனுப்பிச்சு கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதான் நம்ம பார்க்கணும். 13ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். பென்யமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல், பென்யமீன் கோத்திரத்துக்கு இவன் சொல்கிறத கேட்கல, எனக்கு உள்ள பிரச்சனை இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறான், எல்லா அந்த யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவ்வளோ கிரிமினலையும் பாதுகாக்கிறவனாய் அந்த பென்யமீன் இருக்கிறாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு மொராலிட்டியோட டவுனை பார்க்குறோம். எவ்வளோ கேவலமான ஒரு லெவலில் அந்த தேசம் இருக்குது. தவறு பண்ணவனை பாதுகாக்கிறார்கள். அவனை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை, நீங்களாம் இப்படி பண்ணிட்டீங்களாமே, இந்த மாதிரி ஒரு லேவியனுடைய மனைவி நீ கொண்டது உண்மைதானா அப்படின்னு கூட கேட்கறது கூட அவர்களுக்கு எண்ணம் இல்லை. எங்கள் ஆள் மேலே எப்படி கை வைக்கலான்ற அந்த இன வெறி, மொழி வெறி, என்னென்னவோ வெறி அவனை நிற்கிது. நாங்கள் கொடுக்க மாட்டோன்றானுங்க. கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். அவருக்கு உடனே என்ன பண்ணுறான், அவனை கூப்பிட்டு நம்ம ரெண்டு ஃபைட் பண்ணலான்றான். நல்லா நிறைய புரிஞ்சுக்க. பல நேரத்தில் யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது. இவன்ட்ட இருக்கிற ஆள் எவ்வளவு? 26,000 பேர் இருக்கிறாங்க. 26,000 பேர் இருந்துக்கிட்டு 4 லட்சம் பேர் நாங்கள் ஃபைட் பண்ணி பார்க்கணுன்ற, மோதி பார்க்கலாம்டா வாடா அப்படின்றானுங்க. பல நேரத்தில் இதுதான் ரவுடிங்களும் பல காரியங்களும் செய்கிற ஒரு காரியம். அவனுக்குள்ளே எங்கேருந்து வருது, பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர்கள் இஸ்ரவேல் மற்ற அந்த 11 கோத்திரம் என்ன செய்கிறாங்க, அவர்கள் எழும்பி 34:18 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க, இதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் இவ்வளோ நேரம் அதை வாசித்தோம். ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த காரியத்தை செய்ய போகிறோம், யார் முந்தி போக வேண்டும். நல்லதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பேன். என்ன ஜெபிக்கிறாங்க சார், நல்லதாக கெட்டது? அது ஒருத்தன் மோசமான ஒரு ஆளாக இருக்கிறான், அயோக்கியனாக இருக்கிறான், அவன்கிட்ட இருக்க ஆளை கூப்பிட்றா விசாரிக்கலாம் அப்படின்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். இவர்கள் என்ன செய்கிறாங்க, நேராக தேவனுடைய ஆலயத்தில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி யார் ஆண்டவரே ஃபஸ்ட்டு சண்டைக்கு போகணும், இந்த ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டு போகணும்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் சரியா அல்லது நான் சரியில்லையா? அந்த பாயிண்ட் என்ன நினைக்கிறீங்க? தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது ரொம்ப சரிதான். ஓகே, அடுத்து வாசிப்போம். இப்போ என்ன பண்ணுறது, ஆண்டவர்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாரும் என்ன போய் சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போன என்ன நடக்குது? 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 26,000 பேரை அன்றைய தினம் தரையில் விழும்படி சங்கரித்தார்கள். 26,000 பேர் சேர்ந்து 4 லட்சம் பேர் உள்ள ஆளை விரட்டி 21,000 கொண்டு போட்டான். புரியுதா? யார் ஜெயிச்சா? பென்யமீன் ஜெயிச்சான். இந்த உலகத்தில் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். அயோக்கியனும் மோசமானவனும் அரசியல்வாதியும் தப்பு பண்ணுறவன்லாம் மேலே இருக்கிறான். ஜெபம் பண்ணி போனையா, எனக்கு இவ்வளோ பெரிய தோல்வியா இருக்குது இல்லையா? அவர்கள் விழுந்தார். போகும்போது என்ன கேட்டான் ஆண்டவர்கிட்ட, போகணுமான்லாம் கேட்டான். ஆண்டவரே இப்படி பண்ணி என்னை கடைசியில் கவுத்து விட்டீங்களே, உங்களை நம்பி தானே போனேன், ஜெபம் பண்ணி இப்படியா?
கடவுளை நம்பவே முடியாதுன்ற எண்ணம் வருது. சரி, அடுத்தது பாருங்க, அடுத்தவர் என்ன பண்ணுறான்? 23ஆம் வசனம். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். முதல்ல பண்ண ஜெபம் சரியில்லையா? இப்போ என்ன பண்ணுவோம்? எல்லாம் சேர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுவோம். இல்லை, எல்லாரும் அழுவோம். ஆண்டவர்கிட்ட போய் அழுவுங்க, கண்ணீர் விட்டு சிந்துங்க. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் நமக்காக இறங்குகிறவர். இப்போ எல்லாரும் பண்ணுவோம், ஒப்பாரி வச்சு அழுவோம். அப்படி தான் அழுகுறாங்க. இல்லை, அழுது ஜெபம் பண்ணி அடுத்த வாட்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்க? அடுத்த வாட்டி யுத்தத்துக்கு போகிறாங்க. 25 வாசிங்க. பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து, பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அடுத்த நாளாவது வெற்றி கிடைக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் இன்னும் 18,000 பேர் காலி. என்னடா இது? ஜெபம் பண்ணி என்ன, பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன, எதிரி ஜெயிக்கிறான், அப்போ அவனே பரவாயில்ல, பெட்டர் இல்லை. பைபிள் உள்ளதாங்க சொல்கிறேன், நான் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்காதீங்க. அப்படி தான் சொல்லுது இல்லையா? ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணோம், போய் சண்டைக்கு போகணுமான்னு கேட்டோம், போகணுன்னாரு, போயிட்டோம். முதல் நாள் 22,000 காலி. சரி, அதுக்கப்புறம் நல்லபடியாக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபிச்சோம், அப்பயாவது வெற்றி வரும்னு பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளதும் போயிருச்சு. இதுக்கு பேசாமல் ஜெபம் பண்ணாமே இருக்கலாம் போல இருக்கு. அவனே பரவாயில்ல போல இருக்கு, பென்யமீனே பரவாயில்ல போல இருக்குல்ல? அப்படி தானே இருக்குது விஷயம். இப்படி தான் பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அடுத்து நடக்கிற காரியங்கள் என்ன? இப்பொழுது பாருங்க, இப்பொழுது 26 கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். சில காரியங்களை கொஞ்சம் நம்ம புரிந்து கொண்டு போவோம். இந்த இடத்துல 2 காரியங்களை பார்க்குறோம். பினகாசை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பினகாஸ் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு பினகாசை குறித்து வாசிங்கன்னா ரொம்ப வைராக்கியமுள்ள ஒரு ஆள் பினகாஸ். ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் மிதியானியர்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக செய்யும்போது அவரில் ஒரு கத்தி எடுத்து ஒரு ஈட்டி எடுத்து ஒரே சமயத்தில் 2 பேரையும் குத்தி போட்டான். அப்படிப்பட்ட ஆள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கேடான காரியங்கள் இஸ்ரேல் நடக்குது. என்னுடைய அர்த்தம் என்ன? என்னதான் சபையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும், ஜனங்கள் மனம் திரும்பலைன்னா ஒழுக்கக்கேடும் பாவமும் எல்லா இடத்துல இருக்க தான் செய்யுது. ஒரு ஆள் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆள் மாற்றம் வராதுன்றது நன்றாக தெரியுது. இப்போ இந்த இடத்துல இது பாருங்க, வேதம் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்களோட ஜெபத்தை பார்த்தீங்களா? இப்போ என்ன ஜெபிக்கிறாங்க? இப்போ அடுத்தது வாசிப்போம். அடுத்தது இப்போ 20-21 வாசிங்களேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் 10 ஆட்களை வைத்து 3ஆம் நாளிலே பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அதுக்கு தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பென்யமீன் புத்திரர் ஜனத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அவங்க பழைய மெத்தடை பார்த்தாங்க. 46 வசனம் கொஞ்சம் வாசிங்க. 46 வசனம் அதே அதிகாரத்தில் 46. இவ்விதமாய் பென்யமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாக இருந்தார்கள். இப்போ இதனுடைய வெற்றி என்ன? கடைசியாக பென்யமீன் தோற்கடிக்கப்பட்டான்னு பார்க்குறோம். இப்போ ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? 3ஆவது தடவை ஜெபிக்கும் பொழுது அவங்க எப்படி ஜெபிச்சாங்க? முதல் தடவைக்கு 2வது தடவை புறப்பட்டு முதல்ல வருங்க, நாங்கள் யுத்தம் பண்ண புறப்படலாமா என்று கேட்டாங்க. புரியுதா? முதல்ல 26 வசனம் கொஞ்சம் போடுங்க. 28 டிஸ்பிளே பண்ணுங்க. 28 வசனம் 28. நாங்கள் அதை செய்ய புறப்பட்டு போகலாமா என்பது ஜெபம். அதாவது அப்படின்னு ஜெபிச்சாங்க. இப்போ வித்தியாசம் முதல்ல உள்ள 2க்கும் இதுக்கும் என்னன்னு தெரியுதா? பல நேரங்களில் என்னுடைய நீதி அடுத்தவருடைய நீதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவன் அயோக்கியன்டானா, எவ்வளோ நீதிமான்ற என்ன எனக்குள்ளே வருகிறது. அதனால இப்படி தப்புன்ட்டானா உடனே அவனை அடிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டான்? ஏன் 2 சமயத்திலும் வெற்றி பெறல தெரியுமா? நான் இந்த யுத்தத்தை செய்யலாமான்னு தேவன்கிட்ட கேட்கல. முதல் தடவை யார் முதல்ல போகிறது? இப்படி வித்தியாசம் தெரியுதா? யார் முதல்ல போகிறது? 2வது வாட்டி போகலாமா வேணாமா? அடுத்தது எப்போ போகணும்? கடைசியில் வாட்டி 3வது வாட்டி கேட்குற ஆண்டவரே நாங்கள் செய்கிறது சரிதானா?
வேணாம், போகலாமா போகக்கூடாதாமான்னு கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் வெற்றியை கொடுக்குறாரு. எவ்வளவு நேரத்தில் என்னை சேர்த்து நான் சொல்கிறேன், நம்ம ஒரு திட்டங்களை தீர்மானம் பண்ணி எல்லாத்தையும் பிளான் பண்ணி போட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, ஆண்டவர் எல்லாம் ரெடி தான், சீல் கூட அடிச்சுட்டேன், நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டுருங்க போதும் நம்ம நினைக்கிறோம். என்னுடைய ஜெபங்களை நீங்கள் அங்கீகரிக்கணும். ஜஸ்ட் புட் ரப்பர் ஸ்டாம்ப், அதோட தான் நான் தான் பிளான் பண்ணிட்டேன், என்னுடைய பிளான் இதுதான், என்னுடைய திட்டம் இதுதான், என்னுடைய வழி இதுதான், இதுதான் பெஸ்ட்டான மெத்தட். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை அப்ரூவ் பண்ணுங்கள், என்டோஸ் பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். தட்ஸ் த ரீசன் ஃபார் த ஹோல் ஃபெயில்யூர். நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட, எல்லாம் இருந்தாலும் கூட, தோல்விக்கான காரணம் தேவனை விட நாம் பெரியவர்கள் நினைக்கிறேன். இப்போ இஸ்ரேலில் இருக்க மற்ற 13 கோத்திரம் ரொம்ப பெஸ்ட்டான ஆட்களா? அப்போ என்ன நினைக்கிறோம், அவன் பண்ண நீதி அநீதி. பென்யாமீனை தேவன் சரி கட்டல. அநேக நேரங்களில் தேவன் இப்படிப்பட்ட துன்மார்க்கரை பயன்படுத்தி தான் தன்னோட ஜனங்களை மாட்டுகிறதா இருக்கிறார். அவர்களுக்கு தேவை அன்னைக்கு தாழ்மையாக இருக்குது. நல்லா கவனிங்க, பேதுரு எழுதுறாரு, யார் வீட்டில் முதல்ல நியாய தீர்ப்பு துவங்குது? புறஜாதி வீட்டில் அல்ல, தேவனுடைய வீட்டில் தான் நியாய தீர்ப்பு முதல்ல தொடங்குன்னு எழுதப்பட்டிருக்குது. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பல நேரங்களில் நாம் எவ்வளோ நேரம் ப்ரெசென்ட்டிவாக இருக்கிறோம், இதை எப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு. பல தோழிகளை நான் யோசித்து பார்க்குறேன், எவ்வளோ தூரம் நம்மளே முயற்சி பண்ணிட்டு ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், இதை நடத்தி கொடுங்க, இந்த இடத்துக்கு நான் போகிறேன், அதை செய்ய போகிறேன், எல்லாத்தையும் நம்மளே முடிவு பண்ணிடுறோம். தேவன்கிட்ட போய் இதை அங்கீகரியும் என்று மட்டும் கேட்கும் பொழுது, அதனால தான் பல நேரங்களில் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் ஜெயிக்காமல் தோல்வியாகவும் தான் போகுது. அடுத்தவன் ஜெயிக்கிறத பார்க்குறோம், வேதனைப்படுறோம், அடுத்தவன் வெற்றி பெறதை பார்க்குறோம், என்ன அநியாயமாக நான் ஆண்டவர் மேலே பழிய போடுறோம். அப்போ அநேக நேரங்களில் தேவன் இருக்கிற இடத்த நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நம்ம பல நேரத்தில் நியாயாதிபதிகளாக முடிவெடுக்கும் பொழுது தான் பல நேரங்களில் தோல்வி வருகிறது. ஆனால் தேவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இப்போ என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அப்போ ஆண்டவர் பல நேரத்தில் எப்படி கேட்குறார்? அப்போ முதல்ல போக சொன்னீங்களே ஆண்டவரே, பதில் கொடுத்தீங்களே, ஆமாம் சொன்னேன், நீ தானே கேட்ட போகணுமான்னு சொல்லிட்டு கேட்டால் போ. தேவன் எப்பயுமே வேடிக்கையான ஒரு தேவன் அல்ல. சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கணும், அவர் புனிதனுக்கு புனிதராயும் உத்தமருக்கு உத்தமராயும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராயும் தோன்றுவீர் எழுதப்பட்டிருக்கு. இஃப் யூ ஆர் டிவியஸ் இஸ் ஷ்ரூடான காட். அவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒன்றும் இல்லாத கையாளாக தேவன் அல்ல, மிகுந்த தெளிவுள்ள ஒரு புத்திசாலியான தேவன். நீ போகணுன்னா போன்வார், அடிப்பட்டதாக உனக்கு புத்தி வரும்னா போ. தாழ்மை எங்கே இருக்கிறது? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான் நமக்குள்ள தாழ்மை வருது. எவ்வளோ நேரங்களில் இதை பல வருஷம் மட்டும் தியானிக்கும் பொழுது எனக்கு காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சார். நம்மளே பல நேரத்தில் பல தீர்மானங்கள் எடுக்கிறோம், முடிவு எடுக்கிறோம், அதனுடைய விளைவு நஷ்டமாகவும் தோல்வியாகவும் இருக்குது. அதற்கு பலியை ஓ மேலே தான், நீங்கள் தான் ஆண்டவரை காரணம்னு ஆர்னர் மேலத்துக்கு பலி தூக்கி போடுறோம். எப்படி அந்த சாரா சொன்னால, ஒன்னால தாண்ட பிரச்சனை. கல்யாணம் மனைவியை கல்யாணம் பண்ண சொன்னது யார்? ஆகாரம் பண்ண சொன்னது இவர் தான். இந்த பழி உண்மையில் விழுவதான்ற டக்குன்னு பேச்சை மாற்றிட்டு அப்படின்ட்டு, அதுபோல தான் உங்களால் தான் ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் காரணம். அப்படி அல்ல. பல நேரங்கள் நாம் எடுக்க தீர்மானம் என்ன? வெற்றி நியாயமாக இருந்தாலும் கூட நாம் எடுக்க தீர்மானங்கள், ஆண்டவரே நீங்கள் அதை செய்வீங்களா, நீங்கள் அதை பண்ணுவீங்களான்னு சொல்லி பார்க்கும்போது தான். பென்யமீன் மோசமான ஒரு ஆட்களாக இருந்தாங்க, அவர்களுடைய காரணம் சரியாக இருந்திருக்கலாம், ஆனால் அதை அணுகுமுறை பண்ண வேண்டிய விஷயம் தேவன்கிட்ட கேட்டு தாழ்மையாக இல்லை. நாங்கள் முடிவு எடுக்கிறோம் பல நேரத்தில், யூ ஜஸ்ட் என்டோர்ஸ் இட் ஆண்டவரே. நம்ம ஊரில் வைக்கிறாங்கள ஒரு சொல்கிறான் பாருங்க, பவர் சென்டர் நான் மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. பவர் சென்டர் எங்கே இருக்குன்றது பெரிய விஷயமா இருக்குது. பவர் சென்டர் தேவனாக இருக்கிறாரா, இல்லை பவர் சென்டர் வேறு எங்கேயாவது இருக்குது? நம்மளே பவர் சென்டராக இருக்கோம் பல நேரத்தில். நான் தான் பவர் சென்டர், நீங்கள் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு முட்டாளான ஆள் மாதிரி கிடையாது. தேவன் கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு வருஷம் நம்ம வாசிப்போம் பாருங்கள். பல நேரங்களில் நம்ம பார்க்கணும், நம்ம நினைக்கலாம், ஐயோ என்னுடைய என்கிட்ட இருந்தது 4 லட்சம் பேரியா, பென்யாமீனுடைய தொகை எவ்வளவு? 26,000 பேர் தான். ஒன்றும் கிடையாது, 1க்கு 8 பேர் இருக்கிறோம், ஒரு ஆளுக்கு எதிராக 8 பேர் இருக்கிறோம். நம்பர்ஸோ நம்முடைய ஸ்கில் செட்டோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸோ தேவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு வசந்த வாசிப்போம், ஜக்கரியா 4:6 வாசிங்க கொஞ்சம். ஜக்கரியா 4:6, ஜக்கரியா 4:6. சகரியா. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அல்ல, ஒன்றை இருக்க மணி அல்ல, ஒன்றை இருக்க ஸ்கில் இல்லை, ஒன்றை இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதெல்லாம் தேவனுக்கு யூஸ்லெஸ். அவர் யாரை கொண்டும் எப்படிப்பட்டவனை கொண்டும் செய்ய முடியும்? கொஞ்சம் பேரை கொண்டாவது அநேக பேரை கொண்டாவது ரட்சிப்பதற்கு தேவன் தடை இல்லை அப்படின்னா யோனத்தான். அதே போல தான் தேவனுடைய ஆவியினால் எல்லாமே ஆகும். அந்த ஆவிக்குள்ளே நம்ம அடங்கி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாய் ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். முதல்ல அழுதம் பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலன்றதுக்கான காரணம் இதுதான். அழுகலாம், புலம்பலாம், ஆனால் அதற்குள்ளே நம்முடைய காரியங்கள், நம்முடைய சித்தம் இருக்குதா, தேவனுடைய சித்தம் இருக்கா, அது செய்கிறது கஷ்டம். ஆனால் அதுதான் தேவன் பழகும்படி எதிர்பார்க்குறார். அப்படி செய்யும் பொழுது தான் வெற்றி நம்மளுக்கு லேசாய் வருகிறது. புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வருமா? அப்படியே போய் மெனக்கடன்னு அவசியம் இல்லை. புத்தி எந்த புத்தி? உலக புத்தி இல்லை,
தேவனுடைய புத்தி இருக்கிறவனுக்கு அறிவு லேசாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்கும் பொழுது எப்படி அவங்க முதல்ல செஞ்சாங்க, ஆண்டவரே செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது தான் அதான் பெஸ்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்வார், இதை செய் மகனே அல்லது செய்யாத மகன். நானே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு பாதியில் வந்து இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு போய் கொடுத்து அதையும் தேவன் சரி பண்ணுவார். ஆனால் அதற்கான விளைக்கிறத நம்ம தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம், இன்னொரு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் அன்னாளுடைய காரியத்தை குறித்து பார்ப்போம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதை கொஞ்சம் வாசிங்க. 1 சாமுவேல் எப்ராயிம் வாசிங்க. ஆமாம், மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியனாகிய சோப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏராஹிமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இது இல்லை. நம்ம தீரும் எவ்வளோ தடவை தியானித்திட்டோம். கவுண்ட்லெஸ் டைம் மெடிடேட்டர் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியுது. ரொம்ப பாப்புலரான பகுதி. அண்ணாளுடைய பொறுத்தனையே அவர் பிள்ளை பிறந்தா பிள்ளை இல்லைனா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ரப்பர் ஸ்டாம்போட தூக்கி எறிஞ்சிருவோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். அண்ணாளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்க. அவனுடைய கணவன் ஏற்கனவே அவள் இருக்கும்போதே மறுமணம் பண்ணியிருக்கணும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஒருத்தி பேர் என்னால் முதல்ல அவளுடைய பேர் அன்னாள் என்று வருகிறது. அடுத்த பேர் தான் பெனினா. பெனினான்றவுடைய பேருக்கு வந்து பேர்ல்னு சொல்லலாம். பூலம் பாஷையில் சொன்னால் முத்து அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். அன்னாளுடைய பேர் கிருபை என்று சொல்லலாம். இவன் ரொம்ப முத்து அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு போயிட்டான். அவன் வாரந்தோறும் இவன் ரொம்ப பக்திமானவர் இருக்கிறான். அவர்கள் வருஷந்தோறும் எப்படி போவாங்க, சீலோவுக்கு புறப்பட்டு போவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய கட்டளை பழைய ஏற்பாட்டில் நீ எங்கே வரையோ வரலையோ, கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் இடையில இருக்க இன்னொரு என்னது இந்த குட் ஃப்ரைடேக்கு நீ கட்டாயம் சர்ச்சுக்கு வந்துடணும் அப்படின்றாங்கல்ல. அப்படி 3 அது மாதிரி அப்படி இல்லை, பழைய ஏற்பாட்டில் 3 பண்டிகை ஆண்டவர் சொன்னார். மினிமம் இது வரணுன்றார். பழைய ஏற்பாட்டில் நிறைய லேவியரில் அவங்களுக்கு 5 பண்டிகைகள் இருக்குது. கூடார பண்டிகை, கடைசி உள்ள பண்டிகை, அதே போல் அதாவது அந்த அப்பத்தினுடைய பண்டிகைகள், அது மாதிரி பஸ்கா பண்டிகைகள் என்று பல பண்டிகைகள் இருக்கும்போது இதில் 3 பண்டிகைலாம் மேண்டேட்ரியாக அவங்க போகணும். அதனால அவங்க வருஷந்தோறும் அவங்க போவாங்க. அண்ணாள் வருஷந்தோறும் போய் கொண்டிருப்பா, அவளோட போயிட்டு இருப்பா. வருஷந்தோறும் எப்படி போகும்போதெல்லாம் அங்கே போய் கண்ணீர் சிந்து அழுவா. இவன் போய் கேட்பான், அவனை போய் எல்லாம் கொடுப்பானுங்க. கடைசியில் பாருங்க, கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தால் அண்ணன் 5ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்களா, அதே அதிகாரத்தில் அன்னாளை சிநேகித்தபடியினால் 5லிருந்து 8 வரைக்கும் வாசுங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மலர்மடிவு ஆக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இதுதான் மனுஷன் கொடுக்குற ஆறுதல், வெற்றித்தனமான ஆறுதல். ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? தெரியாதா அவனுக்கு? ஏன்னா நீ அவ்வளோ நல்லவனாக இருந்தால் வேறு கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. இப்போ உண்மையாக சொல்ல போயிருந்தா இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறான்ற வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. பல நேரங்களில் அடுத்தவங்களுடைய கேள்வி இப்படிப்பட்டது தான் அற்பமாக இருக்குது. அவன் கேட்குற கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. அதை விட கொடுப்பது தான், நான் உன்னை விட பெரிய ஆள் இல்லையா? அண்ணாளை புரிந்து கொள்வதற்கு அவன் கணவனும் கூட இருக்கிற ஆளுக்கும் புரியலை. அவளுடைய வீட்டில் போனால் அவளுடைய ரைவல் சக்கலத்தி வீட்டில் டார்ச்சர் பண்ணுறான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவளுக்கு ஹம்பிள்னஸ் தாழ்மைன்றது எப்படி ஒரு அண்ணாளுக்கு எப்படி இருக்க முடியும் நினச்சி பாருங்க. நம்ம பல நேரங்களில் கசப்பும் எரிச்சல் வரும்போது நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போமே தவிர இருதயம் இலகி போகாது. அப்படி போதா? அடிக்கடி அடினப்பட்டு சில பேர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏன் பல நேரத்தில் ஆண்டவரை குறித்து சில பேருக்கு பிடிக்க மாட்டேனுது. சில பேர் நான் தேவனை ஆராதிக்கிறத விட கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. சில பேர் ஃப்ரீ திங்கர்ன்றான். நான் ஒருத்தர் சிங்கப்பூரில் முதல்ல அங்கே இருந்தப்போ ஒருத்தன்ட்ட பார்த்து, அவன் பேர் நல்ல கிறிஸ்டியன் பேராக இருந்தது. ஓ, நீ கிறிஸ்டியன் தானே, எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு கேட்டேன். நோ ஐ டோன்ட் கோ டு சர்ச், ஐ எம் அ ஃப்ரீ திங்கர் அப்படின்னா. என்னடா ஃப்ரீ திங்கர்னா என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல புரியல. ஃப்ரீ திங்கர்னா என்ன அர்த்தம்னே தெரில. அவன் ஒரு எத்திஸ்ட். அதுக்கு உலகம் கொடுக்குற பேர் ஃப்ரீ திங்கரான். அதாவது நான் கிறிஸ்துவே அல்லது மதத்துக்கு போனால் மத அடிமையாக இருக்கிறேன், ஆனால் நான் ஃப்ரீயாக திங்க் பண்ணுறதுனால கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவேன்றான். பல சூழ்நிலைகளில் மக்கள் அப்படிப்பட்டவர்களாக மாறுறாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனை தேவன் இருக்கிறாரா, என்னை புரிந்து கொள்வதற்கு யார் இல்லைன்றது அவர்கள் எப்படி பாட்டுது, அவர்களை தேவனை அறியாத கடவுளை மறுதளிக்கிற மக்களாக பல பேரை மாற்றுது. வருஷந்தோறும் கோயிலுக்கு போகிறோம், ஓட்டும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. வேதவர்கள் சொல்கிறாங்க 18 வருஷம் அப்படியே நடந்ததான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17 வருடங்கள் இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் தேவனுடைய ஆலயத்துக்கு சீலோவுக்கு போவாங்க, திரும்பி வருவாங்க. ஆனால் ஒரு மாற்றுதல் இல்லை, ஒருத்தரும் புரிந்து கொள்ள. ஆனால் ஒரு தரையில் பாருங்கள் அவர் எடுக்கிற தீர்மானம். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 9, 10, 11 வாசிங்களேன். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலவண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான்.
அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இதுதான் ஒருத்தருடைய ஜெபமாக இருக்குது. பல நேரத்தில் நான் இப்போ ஜெபம் வெற்றி பெறாமல் போகிறதுக்கான அதுக்கான பதில் கிடைக்காம போகிறதுக்கான காரியம் தெளிவாக இல்லை. அவளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். நீங்கள் என்னைய மறக்காமல் நினச்சிங்க, மறந்துடாதீங்கன்னு மட்டும் இல்லை, மறக்காமல் நினச்சிங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க. அவளுடைய எண்ணம் என்ன, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறா. அந்த ஏலி நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம். ஏலி அவளை பார்த்து என்ன சொல்கிறான், நீ எவ்வளோதாம்மா, கொஞ்சம் குறைச்சிக்கம்மா, இவ்வளோ பாட்டிலாம் குடிக்காதன்றான். அப்படி தானே அவன் சொல்கிறான். எவ்வளோதான் நீ எம்மட்டும் மெரித்திருப்பாய், ஓவர் டோஸ் வேணாம், கொஞ்சமாக லிமிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவன். ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில் அன்றைக்கி இருந்திருக்கு இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ அவளை புரிந்து கொள்வதற்கு கணவனும் இல்லை, அவன் வீட்லேயும் சரியில்லை, அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஆசாரியன் அவனை புரிந்து கொள்ள. ஆனால் யார் புரிந்து கொள்ளாலும் புரிந்து கொள்ள அப்படின்னு காட் லிசன்ஸஸ், தேவன் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார். 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். 18ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போசனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். தேவனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லி அதை அவள் ஜெபித்து, இதுவரைக்கும் எனக்கு பெரிய சவாலாக இருக்கிற வசனம். என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டோன்னு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய சவாலை கொடுக்குற வசனம். ஜெபத்தில் அவள் போய் அந்த காரியத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை, எதுவுமே நடக்கலை. ஏதாவது நடந்திருக்கா? ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, முதல்ல சாப்பிட மாட்டேன்னு சொன்னாவே எடுப்பா அந்த பிரியாணியை கொண்டாப்பாங்க, பீஸ் எல்லாம் கொண்டு வாங்கினேன், எங்கடா காணா, என் போர்ஷன் எங்கன்னு கேட்குறான். பின்பு அவள் போஜனம் செய்தாள். ஏன் அது வரைக்கும் துக்கம் மாறி போச்சு? என் தேவன் என் பதிலை கேட்டிருக்காரு. அப்போ அதே இடத்துக்கு தான் நான் போகிறேன், அதே 18 வருஷம் அதே இடத்துக்கு தான் போகிறேன், அதே இடத்துக்கு தான் மாறி போகிறேன். ஆனால் இன்றைக்கு அவளுடைய மனதில் ஒரு தீர்மானம், என்னுடைய பிரச்சனைகளுக்கு தேவனை தவிர வேறு வழி இல்லை, அவர் தான் எனக்கு தீர்வை கொடுப்பார். நீங்கள் அதே இடத்துல இருக்கலாம், அதே சூழ்நிலை இருக்கலாம், அதே மனிதர்கள் நம்மளை பலவீனப்படுத்தலாம், அதே ஆட்கள் செய்யலாம். ஆனால் அவைகள் மத்தியில் என் தேவன் என்னை கேட்கிறவர்னு சொல்லும்போது தேவன் நம்மை காண்கிறவர், பார்க்கிறவர், புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். கணவனால் புரிந்து கொள்ள முடியாமல் பார்க்கலாம், மனைவியால் புரிந்து கொள்ள முடியாமல் பார்க்கலாம். காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். எவ்வளோ பெரிய காரியம் தேவன் செய்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் கேரே பண்ணல. அதுக்கப்புறம் அவர் முகல் துக்கமாக இருக்கவில்லை. இதுதான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஜெபத்துக்குன்ற போகும் பொழுது நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஜெபத்தில் போகும்போது பல நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்குறேன், என்ன நான் எதுக்கு நான் சொன்னேன்னா, நம்மளுடைய கவலைகள் பாரங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனி வீட்டுக்கு போகும்போது அந்த பேக் எடுத்து திரும்பி போயிடுறோம். நம்ம பழையபடி போகும்போது நிறைய சமயத்தில் நீங்கள் இந்த ஸ்கிராப் இந்த பாட்டிலாம் கொண்டு போய் போடுறோம்ல, போட்டு பணம் வாங்குகிறோம். முடிஞ்சதுக்கப்புறம் பணத்தை தூக்கி போட்டு பாட்டில் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறோமா? அப்படி தான் பல நேரத்தில் இருக்குது. ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே குற்றத்தை அந்த கவலைகள் நமக்குள்ளே வருகிறது. அதனால தான் நமக்குள்ள பெரிய ஒரு காரியங்கள் இல்லை. என்னுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து விட்டார். அவள் எப்படி பாருங்கள், அதோடு அவளுடைய மேட்ரு முடிஞ்சிச்சு. ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்கலை, அவளுக்கு பிள்ளையும் பெறல, ஒன்றும் நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் சம்பவிக்கிற காரியங்கள் அவளை மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறது. அப்போ தேவன் என் ஜெபத்தை, அதனால தான் அந்த பின்னாடி 2ஆம் வசன அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அடியேனுடைய ஜெபத்தை என்னை அங்கீகரித்தார். அந்த ஜெபத்தை தான் பிற்காலத்தில் சாமுவேல் இவர் பாடுறார், தாவீது பாடுறார். 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு வசனம் வருது பாருங்கள். அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி, அந்த அண்ணாளுடைய பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடலாக இருக்கு பாருங்கள். என்னுடைய வாய் திறந்து இருக்கிறது பாருங்கள், தாழ்மை. 3ஆம் வசனத்தை வாசிங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நம்ம பல நேரத்தில் எப்படி பேசுறோம், எப்படி காரியங்களை கையாளுறோம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. மேட்டிமைக்கு ஆப்போசிட் தான் தாழ்மை. தேவன் மேட்டிமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறாராம். கிட்ட போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, தூரத்தில் வரும்போதே இவன் யாரு எப்படிப்பட்ட என்பது தேவன் அறிந்த ஒரு தேவனாக இருக்கிறார். தாழ்மை உள்ளவனையும் நோக்கி பார்க்கான்னு பார்க்குறோம். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய காரியங்களை அவர் சொல்றா பாருங்க. கடைசியில் தான் அவர் சொல்றா, 6ஆம் வசனம் 8ஆம் வசனம், கர்த்தர் கொல்லுகிறவரும் 8ஆம் வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். அவர் தான் ஃபவுண்டேஷன் போட்டவர், அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்குள்ள தாழ்மை வரும். இல்லாட்டி பல நேரத்தில் நம்ம அறிவுக்கு பூர்வமாக நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, இல்லாத யார் மனுஷன் யாருமே இல்லையா. உலகத்தில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அவைகள் மத்தியில் நம்முடைய பார்வைகளை மாற்றும்படி தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்துக்கு அஸ்திவாரம் போட்டால் நான் தான் மாஸ்டர் பில்டர், அவர் தான் ஈஸ் அ மாஸ்டர் பில்டர். அப்படி தான் எபிரேயரில் வாசிக்கிறோம்.
அவர் இருக்கும் பொழுது நம்ம போய் பயந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு முன்பாக ஆண்டவரே நீங்கள் நடந்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வாசிப்போம். மீகா அப்படின்னு நினைக்கிறேன். மீகா 6 அதிகாரத்தில் 8 வசனம் ஒன்று வாசிங்க. மீகா 6:8 நினைக்கிறேன்ல. மீகா 6 அதிகாரத்தில் 8 வசனம். ஆமாம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதுதான் தேவன் கேட்கிறார். தேவன் நம்மள்ட்ட பணத்தை கொடு, காணிக்கை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இது நம்மளாம் பார்த்து கொடுக்குறோம். அது எனக்கு பூவை கொடு, அதை கொடுலாம் கேட்கல. மற்றவனை மாதிரி கடா கொடு, ஆடை வெட்டலாம் சொல்ல. மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். எத்தனை அருமையான ஒரு காரியமாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 9-14 கொஞ்சம் வாசிங்க. 9-14. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாவம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமாம். இந்த கேத்தலிக் சர்ச்சில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், மாரில் அடிச்சுக்கிட்டு என் மேல் இறக்கமாயிரும் பாவின்வாங்க. அந்த ஜெபத்தை நான் சொல்ல இங்கே அது இல்லை. ஒருத்தர் இது அப்படியே வேறு பேரில் காமிச்சிட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட திரும்பி சமாதானம்னு சொல்கிற கூட்டத்தை நான் சொல்ல, அதை பற்றி சொல்ல. இந்த அவனுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லும்போது அவன் எப்படி ஜெபம் பண்ணா, தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். இந்த வசனத்தை பாருங்கள். என்று சொல்லி தனக்குள்ளேயே அவன் ஜெபம் பண்ணான். நான் எப்படிப்பட்ட ஆள், என்னுடைய திறமை என்ன, நான் எப்படியெல்லாம் உமக்கென்று வைராக்கியமாக இருக்கிறேன், உமக்கு உபவாசம் செய்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்லாம் தேவன்ட்ட சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். ஆனால் இன்னொருத்தன் அந்த டேக்ஸ் கலெக்டர் என்ன சொன்னான், இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே என்று கண்ணை கூட ஏறெடுக்க பார்க்காம என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணானா. நம்ம ரிலேட்டிவாக பார்க்குறோம். அநேக நேரங்களில் வி கம்பேர் அதர்ஸ். என்னுடைய நீதி மற்றவங்களை விட உயர்ந்திருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்களுடைய நீதி கந்தையும் குப்பலும், இன்னும் சொல்லணும்னா தூரஸ்திரியோடைய தீட்டுடைய போல இருக்குன்றார். அப்படி தான் நம்மளுடைய நீதி இருக்குது. பல நேரத்தில் நான் செய்கிற நன்மையான காரியங்கள் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் நாற்றம் பிடித்து தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் ஆண்டவரே என்று தாழ்த்தும் பொழுது தான் இவர் என்ன சொல்கிறார், அவனல்ல அண்ணா யார், முதல்ல இருந்து அந்த ஆயக்காரன், அந்த பப்ளிக்கன், ஐ மீன் பரிசேயன் அல்ல, அவனல்ல, இந்த பப்ளிக்கன், இந்த டேக்ஸ் கலெக்டர், இவன் தான் நீதிமானாக்கி வீட்டுக்கு போனான்ற வார்த்தை ஆண்டு சொல்கிறார். அப்போ எப்படி ஜெபிக்க என்பது தேவன் அறிந்த ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களில் கூட ஆண்டவர்கிட்ட போகும்போது தாழ்மையா, ஆண்டவரே நாளில் ஆண்டவர் இந்த சூழ்நிலை எப்படி கையாண்டு நம்ம தாழ்த்தும் பொழுது, நான் உமக்கென்று எவ்வளோ செஞ்சிருக்கேன் என்பதை நீ அறிவீர் என்று சொல்கிறதல்ல, பெருமையை சொல்கிறதல்ல, நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது. அதுதான் சொல்கிறேன், இந்த தாழ்மைன்றது மற்றவர்களுக்கு முன்பாகவோ அடுத்தவங்களுக்கு முன்பதாக இல்லை, தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். எல்லாரும் மனுஷன் என்னன்னு பார்க்கலாம், எல்லாரும் எவ்வளோ போட்டாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சத்தமுள்ள காணிக்கையா சத்தமில்லாத காணிக்கையான்னு மக்கள் பேசலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல இருந்து அந்த விதவையோ 2 அவள் எல்லாத்தையும் செலுத்திருத்தான்னு பார்த்தா தேவன் நம்மை பார்க்குற தேவனாக இருக்கிறார். நம்முடைய மனதையும் தாழ்மையும் பார்க்குற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்து கூட தம்மை தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம் பிலிப்பியரில். அநேக நேரங்களில் நம்ம தாழ்த்து போகும்போது நம்ம எங்கேயும் குறைந்து போக போகிறதில்லை. தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்கும்போது தான் தேவன் நம்மை உயர்த்துகிறவர் இருக்கிறார். ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகள் தாழ்ந்து போனதையோ அப்பத்துக்காக அலைந்து திரிக்கிறதையோ நான் கண்டதில்லை, காணப்போவதில்லைன்னு சொல்லலாம். தாவீது அப்படி தான் வார்த்தை சொல்றார். தாவீதினுடைய மிகப்பெரிய வெற்றியுடைய ரகசியம், தேவனுக்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், தாழ்மை உள்ளார். ஏதாவது தவறு இருந்தால் உடனடியாக போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி சரி செய்து கொண்டு, ஆண்டவரே எந்த விஷயம் உனக்கு துக்கப்படுத்தினா அதை சரி பண்ணுங்கன்னு கேட்டாராம். இன்றைக்கு கூட நம்ம தேவனுக்கு முன்பாக நம் தாழ்மையை ஒப்புக் கொடுக்கும்போது, என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய காரியங்கள் அல்ல, நான் சரியாகவே இருக்கலாம், 100% நான் சரியாக இருக்கலாம், கிதியோனை போல, ஜெப்தாவை போல, அல்லது நான் அடுத்தவனுக்கு சண்டை போடுறேன், அவனுக்கு செஞ்சது தப்பு தான், அது உண்மைதான். ஆனால் அவைகள் மத்தியில், என்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் நான் சரியாக இருக்கும்போது கூட, அல்லது என்னுடைய பாடுகள் மத்தியில், என்னுடைய ஜெபங்கள் மத்தியில் நான் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்க என் இருதயத்தை பழக்கப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடி ஒரு நாள் நம்ம குன்றி போகிறதில்லை, குறுகி போகிறதில்லை, இருக்கிற இடங்களை இடம் கொள்ளாத மட்டும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென்.
God bless you.